ஓகேவா? அம்மா எல்லாருக்கும் மதிய வணக்கம். வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மே 21 வியாழக்கிழமை. இன்னைக்கு நமக்கு வந்து மதியம் ஸ்பான்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் பண்ருட்டியை சேர்ந்த வழக்கறிஞர் வைத்தீஸ்வரன், அந்த சாரோட தந்தையார் ராமச்சந்திரன் ஐயாவோட 35வது நினைவு நாளை முன்னிட்டு நம்ம இன்னைக்கு கேசரி, வடை, அப்பளம், பொரியல், சாம்பார், ரசம், சாதம் நமக்கு மிக சிறப்பான உணவு கொடுத்துருக்குறாங்க. அந்த வகையில் அந்த குடும்பத்தை நம்ம வாழ்த்தினோம். ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் உயிருடன் இல்லை என்றாலும் இறைவனாக இருந்த அந்த குடும்பத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். மற்றும் வழக்கறிஞர் வைத்தீஸ்வரன், அவங்களுடைய ஃபேமிலி, குடும்ப உறுப்பினர்கள், உறவினர்கள் அனைவரும் அனைத்து வளமும் நலமும் பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ நமது லிட்டில் டிராப்ஸ் ஆதரவற்றோர் இல்லத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அம்மா அவர்கள் ப்ரே பண்ணுவார்கள். எங்கள் அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளில் கொடுத்த பான்சருக்காக முதலாவது தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த அந்த ஐயாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே சப்பா தகப்பனே, அவர் நித்திரை அடைந்து இருந்தாலும் அந்த குடும்பத்துக்கு ஒரு சமாதானம், ஆறுதல், தேர்தல் கொடுங்க. ஆண்டவரே சப்பா தகப்பனே, உண்மை சோதரிக்கிறோம். கிருபை கிருபை ஆண்டவரே, மனிதன் பிறந்தாலும் ஒரு நாள் இறக்க வேண்டியது, ஆனாலும் கர்த்தர் கிருபை செய்யும். வைத்தீஸ்வர ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். வைத்தீஸ்வரன் தான் சார் வழக்கறிஞர், அவங்க அப்பா ராமச்சந்திர ஐயாவுக்காக அவர் நினைவு நாளுக்காக இந்த ஆகாரம் ஒரு முதியோர் இல்லத்துக்கு ஆதரவற்ற இல்ல லிட்டில் டாக்ஸுக்கு இந்த எங்கள் முதியோர் இல்லத்துக்கு ஆகாரம் கொடுத்து ஒரு தர்மம் செய்து தன் தகப்பனுக்காகவும் நினைத்து அந்த நினைவு நாளை அவங்க நினைத்து ஒரு ஏழை எளிய மக்களுக்கு ஆகாரம் கூட நாங்கள் சகோதர சகோதரிகள் இங்கே இருக்கிற ஸ்டாஃபு எல்லாரும் ஐயாவுக்கு சேர்த்து நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட உதவி செய்கிற அவங்க மேலே கிருபியாருங்க வழக்கறிஞர் ஐயா கூட ஜெபிக்கிறோம். இன்னும் அவர் தகப்பனே நல்ல வழக்காடி மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யும்படி நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுங்கப்பா. இந்த கிருபை எங்கள் ஐயாவை தாங்கட்டும். வசனம் சொல்லுது, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான், அவன் கொடுத்ததை திருப்பி கொடுப்பான். என்னிலே எது செய்தாலும் சிறியவனுக்கு எது செய்தாலும் எனக்கே செஞ்சீர் என் நாமத்தின் நிமித்தம். ஒரு சகோதரர் ஒரு சகோதரிக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் என் கணக்கில் இருக்கு தண்ணீர். அப்பா, இவ்வளோ பெரிய நல்லமானது ஒரு ஆகாரத்தை கொடுத்து இங்கே செய்ய சொல்லி கர்த்தர் செய்த கிருபைகளுக்காக சோதனம் செய்தவங்களை கூட இந்த வேலையை நாங்கள் ஆசிரியத்துக்குரிய பிரதி பலன் அவருக்கு 1000 லட்சங்களை இன்னும் அவர் செய்கிற தொழில் சுக பலன் அவர் மனைவி பிள்ளைங்களை பேர்படி எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் இந்த கிருபை மேலே கிருபை இருந்தார். இப்படிப்பட்ட காரியம் அவர் செய்யறதை நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். பணிக்கிறேன். அவர் வர்றவர் ஏன்னா அந்த வக்கீலன் ஐயா சொந்த போது தான் நான் எனக்கு நினைப்பு வந்துச்சு. அவர் வருஷம் கொடுக்குறாரு நம்மளுக்கு சாப்பாடு. அதனால தான் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு, ஐயோ இது நம்ம அந்த ஐயா கொடுத்தாருன்னு. அதனால் ஆண்டவரே சப்பா, நாங்கள் அவரை சிந்தையில் வைத்துக்கொண்டு இப்படியாப்பட்ட ஏழைகளுக்கு மனசார வயிறார ஆகாரம் கொடுக்குறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அது கிருபையாக செய்கிறாரு. அவருக்கு நல்ல சுக பலனை கொடுத்து நாம மகிழ்ந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மனத்தாழ்மையான ஜெபத்தை எடுக்கிறேன். நீங்கள் பரிசுத்தமுள்ள பரலோகத்தாவே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நான் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்.